இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போனேன். அந்த கமெண்ட்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ இன்றைக்கி நம்ம லாஜிக்கல் குரூப்பையுமே வந்து முடிச்சிடலாம். பிட் மேனிப்புலேஷனில் லாஜிக்கலை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு 12 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நடத்த வேண்டியது என்னுடைய கடமை இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், பாருங்கள். லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன். லாஜிக்கல் இல்லை, லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் வேர்ட்லேயே இருக்குது. என்ன இருக்குது? லாஜிக். ஓகேவா? லாஜிக்ங்கிற அந்த வேர்ட்லேயே இருக்குது. என்ன லாஜிக்? லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? நம்மளுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும், நம்ம நடத்தியிருக்கோம் நிறைய விஷயங்கள் எல்லாமே. நான் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஆர் கேட், AND கேட், எக்ஸார் கேட். ஓகேவா? எக்ஸார் கேட். இந்த 3 மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த 3க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த 3 படித்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3 படிச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு மோர் தென் எனஃப் தான். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் கேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 30 நிமிஷம் 40 நிமிஷம்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் போராக வாய்ப்பு இருக்குது, எனக்கும் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் பார்க்கலாம். ஓகே, இப்போது பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆர் கேட் ஆர் அக்குமுலேட்டர் என்ன வருது? ஒரு ஆர். இந்த ஆறுங்கிறது என்ன குறிக்கும்? 8 பிட் டேட்டா ரெஜிஸ்டரை குறிக்கும். இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை ஆர் பண்ணணும். என்ன ஆர் பண்ணணும்? ஆரோடு சேர்த்து நம்ம வந்து ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? பண்ணி கிடைக்கிற ஆன்சரை அக்குமுலேட்டர்லேயே போயிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஸ்டோர் பண்ணணும். இதுதான் என்ன? இந்த ORA ஆர் லாஜிக் அக்குமுலேட்டர். இது என்ன? ஆறுங்கிறது 8 பிட் டேட்டா. ஓகேவா? 8 பிட் டேட்டா ரெஜிஸ்டர். ஓகேவா? ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பேசிக்கான ஆர் ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 0 அப்படின்னா என்ன? 0. இப்போ A B அவுட்புட் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 0 இங்கே வந்து பாருங்கள், ஆர் ஆப்ரேஷன். ஓகேவா? ஆர் ஆப்ரேஷன். இது ஒய். A Bன்னு வைங்களேன். 0 0 1 1. ரைட்டா? 1 0 1 1 1 அப்படிங்கிறது 1 தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இது நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். மைக்ரோப்ராசஸர் அளவுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் புக்ஸ் வச்சே படிச்சிடலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய பெய்ட் கிளாஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கதறுவாங்க சிலர், பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு. ஓகே ஃபைன், நான் அந்த ஒரு மைண்ட்லலாம் இல்லை. ரைட். இப்போ வந்து பாருங்கள், ஆர் ஆப்ரேஷன் அக்குமுலேட்டர் ஆர் அப்படிங்கிற இந்த இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த ட்ரூத் டேபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் ஒரு என்ன எடுக்கலாம்? ஒரு 5 எடுக்கலாமா? 5 ஹெக்ஸா எடுத்துக்கிறேன்னா. ஓகேவா? 5 ஹெக்ஸா எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆர் ஆப்ரேஷன் இருக்குது. ஆர் அக்குமுலேட்டர். இங்கே என்ன ரெஜிஸ்டர் எடுக்கலாம்? டி எடுக்கலாம். ஓகேவா? டி ரெஜிஸ்டர் எடுக்கிறேன். ஓகே, அப்போ அங்கே டி ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து நம்ம என்ன செய்வோம்? இனிஷியலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணிடுவோம். இப்போது டியில் பார்த்தீங்கன்னா என்ன போடலாம்? ஒரு 10 போடுவோமா? இல்லை 12 போட்டுக்கலாம். 12 ஹெக்ஸா இப்படி இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ ORA ஆர் ஆப்ரேஷன் அக்குமுலேட்டர் டி, இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்குமுலேட்டர் கண்டென்ட்டை டியோட ஆர் ஆப்ரேஷன் பண்ணி, இது என்ன ஆப்ரேஷன்? ஆர். இது வந்து என்ன கிடையாது? ப்ளஸ் கிடையாது. இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பண்ணி இதை அக்குமுலேட்டர்லேயே போய் நம்ம என்ன செய்யணும்? ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 5 ஹெக்ஸா அப்படிங்கிறத இதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு இதை நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெக்ஸா டெசிமலில் இருக்கக்கூடிய இந்த 5 ஹெக்ஸா டெசிமலை நீங்கள் என்னவா மாற்றணும்? பைனரியாக மாற்றுங்க. இப்போ 5 ஹெக்ஸா இருக்குது.
5 ஹெக்ஸாவை பைனரியாக மாற்ற நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். இந்த 5 நம்ம என்ன செய்யலாம்? 4 4 1 5 ஓகேவா? 4 பிட்டில் எழுதணும் ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ரொம்ப பேசிக், இது இப்போ நான் சொல்லித்தர முடியாது. ஸோ நீங்கள் புக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து புரியும். ஐ ஹோப் இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக படிக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பலை. ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்குது? 12 இருக்குது. 12 ஹெக்ஸா. ஓகே, ஏன்னா அது வந்து நம்ம நிறைய நடத்தியிருக்கோம், அதை வந்து நம்மளால் வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாக போட முடியாது. இப்போ 2 இருக்குது, என்ன வரும்? 2 0 0 0. அப்புறம் அங்கே 1 இருக்கா? இந்த 2 தூக்கி இந்த மாதிரி போட்டாச்சு. அப்புறம் இந்த 1 எடுத்து நம்ம என்ன செய்வோம்னா அங்கே போடுவோம் ஓகேவா? ஸோ 0 0 0 1. இப்போது இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும் ஓகேவா? ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். 1 இருக்குது, 0 இருக்குது. 1 0, இங்கே என்ன சார் வந்திருக்கு? 1 0னா 1. அப்போ இங்கே என்ன வரும்? 1 0னா 1. 1 0 என்ன வரும்? 1. 0 1 1. 0 0 என்ன வரும்? 0. அதே மாதிரி பாருங்கள், 1 1 1 1 என்ன வரும்? 1. 0 0 0 and 0 1 1 0 0 0. ஓகே, இங்கே ஹெக்ஸா போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? 4 4 1 5 5. அப்புறம் 1 3 4 1 + 2 + 4 7. 5 7 ஹெக்ஸா அப்படிங்கிறது அக்குமுலேட்டரில் போய் என்ன ஆகுது? ஸ்டோர் ஆகுது. கைஸ், உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட், பேசிக் டிஎல்சி கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஒரு 10 பேரை மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 10 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. என்னுடைய ஆன்லைன் கிளாஸை டெய்லி பார்க்கக்கூடிய இருந்தீங்களா அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 rupees வரும் ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் இல்லாமல் மற்ற டாபிக் இருக்குல்ல, டிஎல்சியோட கம்ப்ளீட் கோர்ஸ் மட்டும் ஓகேவா? 250 rupeesக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்துட்டு பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு படிங்க. அதுக்கப்புறமா எனக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா இதில் வந்து நான் இந்த ஆப்ரேஷன்லாம் சொல்லி தரும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த பேசிக்ஸ்லாம் நான் புக்ஸ் பார்த்து படிச்சிட்டேன், எனக்கு நிறைய ஆன்லைனில் வந்துட்டு சோர்ஸ் எல்லாமே இருக்குது, யூடியூப்பில் நிறைய கிளாஸஸ்லாம் நான் பார்த்து படிச்சிட்டேன் அப்படின்னா நோ இஷ்யூ ஓகேவா? என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. பட் 10 பேர் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்க்கலாமா? ஸோ என்ன நடந்திருக்கு? அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 5 ஹெக்ஸா இருந்திருக்கு. டி ரிஜிஸ்டரில் 1 2 ஹெக்ஸா இருந்திருக்கு. இப்போ ஆர் அக்குமுலேட்டர் டி இதில் பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர் கண்டென்ட்டு டிங்கிற டேட்டா ரிஜிஸ்டரோட வந்துட்டு ஆர் ஆப்ரேஷன் நடந்து அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. இது எப்படி சார் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஹெக்ஸாடெசிமல். இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஹெக்ஸாடெசிமலை அப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம்? ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இது கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட், ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், சேம் டைரக்ட் அட்ரஸிங் மோட் முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன இருக்கும்? இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் ஓகேவா? ஆர் அக்குமுலேட்டர் எம் ஓகேவா? இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது சிம்பிள், சேம் கான்செப்ட் தான். எம்ங்கிறது என்ன? இன்டைரக்டாக ஹச்எல் பேரை வந்துட்டு அது என்ன செய்யுது? மீன் பண்ணுது ஓகேவா? ஹச்எல் 16 bit ஹச்எல் பேர், ஹச்எல் மெமரி லொக்கேஷன், ஆர் ஆப்ரேஷன் அக்குமுலேட்டர்களோட ஆட் ஆகி என்ன ஆகுது? சரி, ஆர் ஆப்ரேஷன் நடந்து அக்குமுலேட்டர்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. இதுதான் கதை ஓகேவா? ஸோ சேம் ஸ்டோரி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் சேம் 5 5 ஹெச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இனிஷியலாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹச்எல் ரிஜிஸ்டர் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2050 ஹெச் அப்படிங்கிறத வச்சுப்போமே. இதனுடைய டேட்டா என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா வந்து என்ன வைக்கலாம்? என்னடா அது, ஒரு 80 இல்லை வேண்டாம், ஒரு டக்குன்னு வர மாட்டேங்குது வாங்க, 33 வைங்களேன், சும்மா 33 ஹெக்ஸா அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா? ரைட், இப்போ கோட் எப்படி இருக்குன்னா,
ஓஆர் அக்குமுலேட்டர் எம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இப்போது என்ன நடந்திருக்கும், ஹச்எல் ரிஜிஸ்டர் பெயர் ஆர் அக்குமுலேட்டர் நடந்து அக்குமுலேட்டரில் போய் என்ன இருக்கும், ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகேவா? எனக்கு பயங்கர தூக்கமாக இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் உளர்ற மாதிரி இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கான்செப்டில் எதுவும் தப்பாக இருக்காது. ஓகே, பயப்பட தேவை கிடையாது. இப்போ இந்த ஹச்எல் ரிஜிஸ்டர் பேரில் என்ன இருக்குது, 33 ஹெக்ஸான் இருக்கா. இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். பைனரியாக கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும், ஹெக்ஸாடெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணோம், 2 2 1 3. ஓகேவா? 3 3. இந்த 3 நம்ம என்ன செய்வோம், அதே மாதிரி 2 1 3. ஓகேவா? ஹெக்ஸாவில் வந்து பைனரியாக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த அக்குமுலேட்டர் கண்டென்ட் இருக்கா, 5 5. அதே நம்ம என்ன செய்கிறோம், இங்கே போடுறோம். ஓகே, 5 5ன்னு இருக்குது. ஸோ இந்த 5 ஓகே 5 5ன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 4 4 1 5. ஓகேவா? சேம் ஸ்டோரி, 4 1 5. ஓகேவா? ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறோம். 1 1 அப்படிங்கிறது என்ன, 1. 1 0 அப்படிங்கிறது என்ன, 1. 1 0 அப்படிங்கிறது என்ன, 1. 0 0ங்கிறது என்ன, 0. 1 1ங்கிறது 1. 1 0ங்கிறது 1. 1 0 அப்படிங்கிறது 1. 0 0ங்கிறது 0. முடிஞ்சா? ஸோ இந்த பைனரி நம்ம என்ன செய்யணும், ஹெக்ஸாவாக மாற்றிட்டு அதை நம்ம என்ன செய்வோம், அக்குமுலேட்டரில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது, 7 7. ஸோ 7 7 ஹெக்ஸா அப்படிங்கிறது 7 7 ஹெக்ஸா அப்படிங்கிறது அக்குமுலேட்டரில் போய் என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பேசிக்கான கான்செப்ட். ஓகே, ஸோ ஆர் ஆப்ரேஷனில் ஆர் அக்குமுலேட்டர் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர் இமீடியட் பற்றி பார்க்கலாம் இப்போது. ஓகே, இது ஈஸி தான். ஓகே, ஸோ ஆர் இமீடியட் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஆர் அது புரியாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ பேசிக் ஆர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள், நீங்கள் நடத்துறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்கள், புரியலை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த பெய்ட் கிளாஸோடைய அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணால் கூட ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு அப்புறமா பே பண்ணால் கூட ஓகே தான். பட் 10 பேருக்கு மட்டும்தான் இது அலோடு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் இமீடியேட். ஆர் இமீடியேட் அப்படிங்கிறது ஆர் இமீடியேட் 8 பிட் டேட்டா. 8 பிட் டேட்டா. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஸ்ட்ரைட்டாக நம்ம சும்மா போட்டு அறுத்துட்டு இருக்க வேண்டாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சேம் அக்குமுலேட்டர் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம், அக்குமுலேட்டர் கண்டென்ட் தான் வரமாட்டேங்குது டக்குன்னு. ஏதாவது கஷ்டமாக போமா, கஷ்டமானா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக புரிய வைக்கிற மாதிரி B3 ஹெக்ஸா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? B3 ஹெக்ஸா இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, ஆர் இமீடியேட் ஆர் லாஜிக்கை இமீடியட்டாக பண்ணணும்னு அர்த்தம். என்ன போடலாம், 1 3 ஹெக்ஸா. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 8 பிட் டேட்டா அல்லது இந்த ரிஜிஸ்டர் 1 3 ஹெக்ஸா வந்துட்டு அக்குமுலேட்டர் கண்டென்ட்டோட ஆர் ஆப்ரேஷனில் ஈடுபடும். ப்ளஸ் கிடையாது, இது ஆர். ஓகேவா? ஈடுபட்டு அக்குமுலேட்டர்லேயே போய் என்ன ஆகிடும், ஸ்டோர் ஆகிடும். இப்போ இந்த 1 3 ஹெக்ஸா இருக்கா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 1 3 ஹெக்ஸாவையும் இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன, 1 3 ஹெக்ஸா அண்ட் B3 ஹெக்ஸா. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமலை நம்ம என்ன பண்ண போகிறோம், பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹெக்ஸாடெசிமலை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 3ன்னு இருக்குது. 3னா என்ன வரும், 2 1 3. ஓகேவா? 0 0 போட்டாச்சு. 1 அப்படின்னா என்ன வரும், 0 0 0 1. அதே மாதிரி B அப்படின்னா என்ன, ஏனா 10, Bனா 11. இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியும். 11னா என்ன வரும், 8 8 2 10 11. ஓகேவா? ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமான ப்ராக்டிஸ் இதெல்லாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். பட் உங்களுக்கு போட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ 11 இருக்கா, இந்த 11 உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா டக்குன்னு 2ஆல் போடுங்க. 5 2s are 10, ரிமைனிங் 1. 2 போட்டிங்கன்னா 2 2s are 4, ரிமைனிங் 1. திருப்பி 2 போட்டிங்க அப்படின்னா 1 0. ஸோ 1 0 1 1. ஸோ 1 0 1 1 வந்துருச்சு. பட் இது மாதிரிலாம் போட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பழகிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ 2 1. ஓகேவா? 3. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ 1 1னா என்ன வரும், 1 தான் வரும். 1 1னா என்ன வரும், 1 தான் வரும். 0 0னா 0, 0 0னா 0, 1 1னா 1 தான் வரும். 1 0னா 1, 0 0னா 0,
1 0னா 1. அப்போ என்ன கிடைக்குது? 1 0 1 1. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கு வந்துட்டு 13. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். பைனரியாக ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? 8 8 2 10 10 1 10 11 தான் வருது. ஆமாம், 11 அப்படின்னா பி. இங்கே என்ன இருக்குது? 0 0 1 1 இருக்குது. ஸோ 0 0 1 1 என்னாச்சு? 2 1 3. B3 ஹெக்ஸா. இந்த B3 ஹெக்ஸாங்கிறது என்ன ஆகும்? நேராக அக்குமுலேட்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் நீங்கள் பெரிய அளவில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஆண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம்? ஆண்ட் பற்றி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப தூக்கம் ரொம்ப அதிகமாக வருது.